பாருங்கள், இன்றைக்கி காலையில் பருப்பு ரசம் வச்சுருந்தாங்க. அந்த பருப்பு மிச்ச பருப்பை என்னடா செய்கிறதுன்ட்டு நினச்சேன். ஒரு முருங்கைக்காய், 2 உருளைக்கிழங்கு, தக்காளியை போட்டு ஒரு சாம்பார் ஆக்கிட்டீங்க தோசைக்கு. இவ்வளோண்டு பருப்பு தான் இருந்துச்சு. அந்த பருப்போடு அந்த காய்கறி, மசால் தூள், கொஞ்சோண்டு புளியை கரைச்சி ஊற்றி ஒரு சாம்பார் ஆயிடுச்சு. சாம்பார், மணமான சாம்பார், சூப்பர், நல்லா வாசமாக இருக்குங்க. இதில் மல்லித்தூள் போட்டிருக்கு, கொஞ்சம் லேசாக பெருங்காயத்தூள் போட்டுட்டு இது கொஞ்சம் வெண்பொங்கல் வச்சுருக்கோங்க, கொஞ்சம் தோசை, கொஞ்சம் அதுக்கு இந்த சாம்பார், இந்த தேங்காய் சட்னி கொஞ்சம் அரைச்சிக்குவோம். சூப்பராக இருக்கும். காலைல பருப்பு ரசத்தை நைட்டுக்கு அந்த பருப்பு இப்படி சாம்பார் ஆக்கிடுங்க. வேறு பருப்பே வைக்கல, அது மட்டும்தான். இந்த முருங்கைக்காய் வந்தோடனே வெண்பொங்கல்,